ஏதோ சொன்னா வட்டாச்சாரம் அடப்பட வட்டாச்சாரம் கோட்டாச்சாரம் கிடையாது சொல்லுவேன். இன்டர்நெட்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தக் லைஃப் துரைமுருகன். யூஸ்வலாகவே எனக்கு குறுக்கு பேசுறது, தமாஷா பேசுறது, கரெக்டாக பண்றது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. பட்டாச்சாரியா கொட்டாச்சாரியா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த நேரத்தில் டமான்னு வரும். இப்போ நீங்க ஒரு பிரஸ் மீட்ல உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க ஜெயில இருந்து வராங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களேன்னு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆக்சுவலா அந்த நேரத்தில் அது ஏன் அதை வந்து சொன்னீங்க? ஏன்னா யாரும் தெரியும், அது வேறு தமிழ்நாட்டு பத்திரிக்கை தான் வேற பார்த்து சொல்லியிருப்பேன். அது டெய்லி பத்திரிக்கை எந்தெந்த குரலை கேட்டால் வேகமாக ஓடினு எனக்கு தெரியும். இன்டர்நெட்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தக் லைஃப் துரைமுருகன். தக் லைஃப் துரைமுருகன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. தக் லைஃப். கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசா இல்ல ஒரு பஞ்ச் பண்ற ஒரு ஆளு. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாதா? தக் லைஃப் துரைமுருகன் வச்சு நீங்க பேசின வீடியோ எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க ஜெயலலிதா அவங்கள பத்தி பேசுனது, எடப்பாடியை பத்தி பேசுனது, எப்படிலாம் மாசா ஒரு டயலாக் சொல்றீங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோவே வச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து தக் லைஃப் துரைமுருகன் பேர் வச்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன தெரியல. நான் வந்து யூஸ்வலாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு குறுக்கு பேசுறது, தமாஷா பேசுறது, கவுண்டர் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே உண்டு. அது வந்து அதுக்கப்புறம் தலைவரோட ஒரு 53 வருஷ காலம் இருந்ததில் அது வழக்கமாக டெவலப் ஆகி போச்சு. அப்படியே ரெண்டாவது நான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த நேரத்தில் டமான்னு வரும், அது சொல்லிவிடுவேன். ஆனால் ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க ஜெயிலேருந்து வராங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு. நீங்கள் சொல்லுவீங்க, எப்பா சாமி நீ யாருன்னு தெரியும்பா எனக்கு போதும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அது ஏன் அதை வந்து சொன்னீங்க? ஏன்னா அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சரில் இருக்க ஒரு ஆள் சொல்லாமல் வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன டோனும் நீங்கள் எடுத்த விதமும் வந்து அது வந்து ஆக்சுவலாக அப்படி இல்லை, ஒரு நகைச்சுவையாக பண்ணுறாருன்னு மாதிரி ஆயிடுச்சு அது. ஆக்சுவலாக அது எதுக்காக அப்படி சொன்னீங்க? இன்னை வரைக்கும் அந்த வீடியோ வைரலாக இருக்குது. ஆமாம், அப்படி ஏன்னா யாரும் தெரியும். அன்றைக்கி டெல்லிக்கு போயிருந்தேன். இப்போ சரி போய் நான் வந்து இதை பார்த்துட்டு வரேன். இப்போ அந்த மந்திரியை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். அடுத்து வந்து என்ன சார் ஒத்துக்கினாரா போனாரா வந்தாரான்னு கேட்கணும். எடுத்த உடனே என்ன சொல்கிறேன், சார் இந்த மாதிரி நீங்கள் பல நாள் ஆட்சியில் இருந்தீங்க, ஆனால் இதுவரையும் இதெல்லாம் முழுக்க சாதிக்கலை, இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்காக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னா. தமிழ்நாட்டு மக்கள் கட்சியில் மன்னிப்பு கேட்பாரா உங்கள் தலைவர்னு கேட்கணும். எனக்கு அவன் கேள்வி கேட்கறது புரிஞ்சு போச்சு யாருன்னு. அது வேறு தமிழ்நாட்டு பத்திரிக்கை தான் வேறு பார்த்து சொல்லியிருப்பேன். அது டெய்லி பத்திரிக்கை. அப்புறம் நான் சொன்னேன், ஓ நீங்களா, நன்றி வரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். நீங்கள் எதுக்கு எந்தெந்த குரலை கேட்டால் வேகமாக ஓடினு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ தான் எப்பா சாமி நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து சில நேரத்தில் போல அன்றைக்கி ஏதோ சொன்னால் வட்டாச்சாரம் அடப்பட வட்டாச்சாரம் கோட்டாச்சாரம் கிடையாது சொல்லுவேன். டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவார் தலைவர் சொல்ல சொல்லலாம்.